பொன்னியின் செல்வன் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கா. இதில் வந்தியத்தேவன் யாருன்னு தெரியல, குந்தவை பிராட்டி யாருன்னு தெரியல, பழுவேட்டரையர் யாருன்னு தெரியல. ஆனால் ரெண்டு விஷயம் நன்னா தெரியும். பொன்னியின் செல்வன் ஸ்ரீரங்கத்தில் படுத்துட்டு இருக்கிற பெருமாள். அவனை யார் சொன்னாலும் அவள் தான் ஆழ்வாருக்கு அடியான். பொன்னியின் செல்வன்னா அவன் ஒத்தந்தான், வேற யாரையும் சொல்ல முடியாது. இந்த பொன்னிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? பொன்னினா காவிரி அப்படின்னு அர்த்தம். அந்த காவிரி நதி நீரில் பொன்மயமான தாதுக்கள் இருப்பதாலே அதற்கு பொன்னி என்று பெயர். அந்த காவிரி இரு பக்கமும் கரை புரண்டு ஓடுவதாலே, அதனுடைய நடுவாகத்திலே எம்பெருமான் சேவை சாதிப்பதாலே இவனுக்கு பொன்னியின் செல்வன் என்று பெயர். ஒருத்தனுக்கு நல்ல தாகம், காவிரி கரையில் நின்றுடான். ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னான். உடனே அங்கேருந்து அவன் சொன்னான், சித்திரை மாதம் வெயில், தாகம் அதிகமாகத்தான் இருக்கும். ரொம்ப தாகமாக இருக்குங்கிற, இங்கேயே கொஞ்ச நாள் இரு. ஐப்பசி மாதம் அபாரமான வெள்ளம், அந்த வெள்ளத்தில் உனக்கு எவ்வளவு ஜலம் வேணுமோ அவ்வளவு ஜலம் சாப்பிடலாம், உன் தாகம் போயிடும்னா. சித்திரை மாதத்து வெயிலில் தாகமாக இருக்குது, தீர்த்தம் வேணும்னு கேட்டவனுக்கு ஐப்பசி மாதம் வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியுமா? முடியாது. அப்போ அவன் இடத்துல என்ன சொல்லணும்? தாகமாக இருக்குன்னா அவன் கையை பிடிச்சி கூட்டின்னு போகணும். அந்த காவிரி படுகையில் பார்த்தா நிறைய மடுக்கள் இருக்கும். அந்த மடுக்களில் ஜலம் தேங்கி இருக்கும். உனக்கு தாகமாக இருக்குன்னு சொன்னியா, இதில் ஜலம் இருக்கா, இந்த ஜலத்தை சாப்பிடு, உன் தாகம் தீந்துடும்னு சொன்னால் நம்மகிட்ட கேட்டவன் இவர் சரியாகத்தான் சொன்னார்னு புரிஞ்சப்பன். இல்லைன்னு சொன்னால் ஆரஸ்புரம் எப்படி போகணுன்னு கேட்டால், இங்கேருந்து கவுண்டன்பாளையம் போயிட்டோம், அங்கேருந்து பீளமேடு போய் அப்படியே திரும்பி வந்துவிட ஆரஸ்புரம் வந்துவிடலான்னு சொல்கிறத போல், நமக்கு எங்கே போகணுமோ அங்கே போகிறதுக்கு சுலபமான பாதை வேணும். நமக்கு சம்சாரம் என்பது அபாரமான தாகத்தை கொடுக்கக்கூடிய வெயில் பிரதேசம். இதில் தாகம் அதிகமாக இருக்குது. இந்த தாகம் போகணும்னா நமக்கு எங்கே தீர்த்தம் கிடைக்கும்? தாகம் போகணும்னா தீர்த்தம் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் அந்த எம்பெருமானுடைய திருவடிகள். சரி, அந்த எம்பெருமானை போய் சேவிக்கலாமே அப்படின்னா அவன் எங்கே இருக்கான்? எங்கேயோ பரமபதத்தில் இருக்கான். இதுவரையும் பரமபதம் போனவா யாரும் நம்மோட அங்கே போயிட்டோம், ஃபேஸ்புக்கில் நமக்கு எதுவும் அனுப்பிச்சதாக இதுவரையும் தெரியல. சரி வேண்டாம், திருப்பார்கடலுக்கு தான் போனாலே, அங்கிருந்தாவது நான் பெருமாளை பார்த்தேன் சேவிச்சு விட்டேன்னு சொன்னாலானா அதுலேயும் வாட்ஸ்அப்பில் ஒன்றும் மெசேஜ் இதுவரை யாரும் திருப்பார்கடல்லேருந்து அனுப்பலை. அப்போ இந்த பெருமாளை எங்கே சேவிக்கலாம்னு தேடிண்டே போனோம். அந்த காவிரி படுகையில் மடுக்கள் இருக்கு இல்லையா, அந்த மடுக்களில் இருந்த ஜலம் நம்ம தாகத்தை போக்கடிச்சது இல்லையா, அதே போல அந்த எம்பெருமானும் ஒவ்வொரு திவ்ய தேசத்துலேயும் நமக்காக காத்துருக்கான். நாம் எப்போ போனாலும் சரி, நேற்று போனோம் சேவித்தோம், ஒரு மாதம் போகவே இல்லை, அப்புறம் திடீர்னு ஒரு நாள் போகிறோம், பெருமாள் நம்ம பார்த்து ஏன் ஒரு மாதமாக வரலைன்னு கேட்கவே மாட்டான். ஏன்னா அவனுக்கே பயம், இந்த பெருமாள் கேள்வி கேட்குறான், இனிமேல் நாம் போகக்கூடாதுன்னு நாம் முடிவு பண்ணிவிடுவோம். அதனால பார்க்குறான், ஏதோ வந்திருக்கான், போன மாதம் வந்தால் இன்றைக்கி வரான், இனிமே என்னைக்கு வரானோ வரட்டும். யாரை போல? நம் தாய் தகப்பனை போல. தகப்பனாருக்கு 80 வயசு, தாயாருக்கு 75 வயசு. இவன் பிள்ளைகளை எங்கேயோ அமெரிக்காவில் இருக்கா. யாரோ சொல்கிறார், உங்கள் பிள்ளை இந்தியாவுக்கு வந்திருக்கான்னு. அப்படியா? வருவன். ஏன்னா இங்கேருந்து நன்னா படிச்சுட்டு ஒத்தனா போனான். திடீர்னு ஒரு 15 வருஷம் கழித்து ஒத்தனா போனவன் 3 பேராக திரும்பி வந்தான். அப்பா ஏதோ வந்திருக்கியா? நன்னா இருப்பா. தகப்பனார் சொன்னார், தாயாரும் சொன்னான். இந்த பிள்ளையாண்டான் திரும்ப அமெரிக்கா கிளம்பி போயிட்டான். இப்போ இந்தியா வந்துட்டானா தாயாரும் தகப்பனாரும் என்ன சொல்வா? என்னைக்கு இருந்தாலும் அவன் ஒரு நாள் என்னை பார்க்க வரத்தான் போகிறான், அதுக்காக நான் ஆத்து வாசலையே காத்துட்டுருக்கேன். பக்கத்தில் இருக்கிறவர் சொன்னார், இவ்வளவு நாளாக அவன் தான் உம்மை மறந்து இருக்கானே. இவர் சொல்லுவார், பெரியவர் கிடையாது, அவனுக்கு ஏதோ காரியம் பாவம், அவன் என்ன பண்ணுவன், தனியாக இருந்தான்னா என்னை பார்க்கலாம், என்ன நினச்சிக்கலாம், அவனுக்குன்னு ஒரு குடும்பம் உண்டா எடுத்துனா அந்த கவலையில் அவன் என்னை மறந்திருப்பான். இருந்தாலும் அவன் என்னுடைய பிள்ளை என்று நம்முடைய தகப்பனாரும் தாயாரும் நமக்காக காத்து கொண்டிருப்பதை போல அரங்கத்திலே எம்பெருமானும் நமக்காக என்னைக்காவது ஒரு நாள் இவன் வருவன் வருவன்னு காத்துருப்பன்.